திருவண்ணாமலை பார்சா ஹோட்டலில் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு அனுஷா அண்ட் மகேஷ். தங்க நினைவுகள், தங்க தருணங்கள், நல்ல உறவுகள், நட்பின் பகிர்தல். மொத்தம் 3 காஸ்டியூம் பிளான் பண்ணியிருக்கோம். இன்டோரில், அவுட்டோரில். அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப லவபுளாக இருக்கணும்னு அவங்களே ஃபோட்டோஸ் மெயினாக சப்போர்ட் பண்ணுறது இன்றைக்கி ரேணுகா மேடம். நான் மேக்ஸிமம் ஃபோட்டோ எடுப்பேன். பாரதி இருக்காங்க, சுப்ரியா இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஷூட் கலக்கிறோம். நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். பொண்ணு பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங்கில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஷூட்டுக்கு போகலாம். இவர் தான் நம்ம மாப்பிள்ளை மகேஷ், அவங்க அனுஷா. வணக்கம். இன்டோரில் ஷூட் பண்ண போகிறோம். இது முடிச்சுட்டு 2 காஸ்டியூமில் வந்து நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இந்த ரூம்களோட ஸ்பெஷல் என்னென்னா, வழக்கமாக ஒரு ஹோட்டல்ஸ் ரூம் அப்படின்னா மேக்ஸிமம் சிமெண்ட் பில்டிங்காக இருக்கும், எல்லாம் ஈவனாக ஒரே கலராக இருக்கும். பட் இங்கே என்ன டிஃப்ரெண்ட்னா, கல் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஹோட்டலுடைய ஒரு ஸ்பெஷல். ஒரு ஃபுல் விண்டோ இருக்குது, ரொம்ப அழகான ஒரு விண்டோ இருக்குது. அதனால் டே லைட் கொஞ்சம் உள்ளே வரும். அம்மா, நீ அக்காவை பாருங்கள், நீங்கள் என்ன பாருங்கள். ஓகேவா? சூப்பர்மா. திரும்புங்க, இன்னும் திரும்புங்க. இப்போ என்ன பாருங்கள், ஸ்மெல் கண்ட்ரோல் பண்ணாதீங்க, மசில்ஸ் இருக்கும். ஓகே, குட். நல்லா சரிங்க, சூப்பராக வந்திருக்கு. ஓகே, ரெடி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். பஸ் பாருங்கள். ஓகேவா? இது சூப்பர். இது கண்ணு திறந்து எடுத்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துடும். ஓகே, எடுத்துருக்கோம். ஓகே, சூப்பர். நீங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள், ஹாப்பியாக. அது நல்ல ஸ்டில், நல்லா ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக சரிங்க. உதட ஈரம் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரீத் இன் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டில்லுக்கும் நல்லா ப்ரீத் இன் பண்ணுங்கள். சூப்பர்பாக வரும். சூப்பர். அது கொஞ்சம் லவபுளாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதே ஷாட்டை வந்து ஒரு க்ளோஸ்அப் எடுக்க போகிறோம். அவங்களுடைய கையை மட்டும் எடுக்கணும்னு ஒய்ஃப் ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ட்ரை பண்ணுவோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போது நார்மலான ஒரு ஷூட் ட்ரையல் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதிலே இன்னும் லவபுளாக ட்ரை பண்ணுறோம். இப்போது இந்த லைட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டென்ஷன் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். அவைலபிள் லைட்டு தான். ஸோ 85mm ப்ரைம் லென்ஸ். ஸோ இதில் தான் இன்றைக்கி மேக்ஸிமம் ஷூட் பண்ண போகிறோம். எல்லாம் தருமே அன்பின் நிறமே, நல்ல நினைவுகள் வரமே. Yes media. Say yes, feel yes. ஓகே, அடுத்து இந்த ரூம் லொக்கேஷனில் நெக்ஸ்ட் ஷாட் வந்து இந்த பேக் லைட்டு, இந்த விண்டோஸு, இங்கே ஒரு திண்ணை இருக்குது, அழகான ஒரு திண்ணை இருக்குது. இதை வச்சு ஒரு ஷாட்டு. இதுக்கு இந்த ஐடியா கொடுத்தது ரேணுகா மேடம், அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஈவினிங் நல்லா காஃபி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த இங்கே இருக்க இந்த 2 கட்டிலையுமே அந்த பக்கம் நகர்த்திட்டோம். கொஞ்சம் இடமெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கு. இந்த போஸ் ரேணுகா மேடம் கொடுத்துருக்காங்க. ஐடியா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் பேக் வாங்க. அப்படியே அவங்கள லேஸ் அவங்கள பாருங்கள், ரொம்ப திரும்பாதீங்க. அப்படியே ஓகே. நடந்து வர்ற மாதிரியான ஒரு ஸ்டில், மைல்டாக ஃப்ளாஷ். ஓகே, அதுவும் டைரெக்டாக யூஸ் பண்ணல, ரிஃபில்டர் தான் அனுப்புகிறோம். ஓகே, வாங்க வாக்கிங். இன்றைக்கி 3 காஸ்டியூம் பிளான் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு காஸ்டியூம் ஃபோட்டோஷூட்ஸ் முடிஞ்சது. இந்த படிக்கட்டு, இந்த ஸ்ட்ரக்சர், இதை வச்சு எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ப்ரோலைட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதை வந்து பேக்லைட்டாக யூஸ் பண்ணி ஷூட் பண்ணலான்னு ஒரு பிளானு. இந்த ஸ்பார்ஸால் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இது வர்ற மாதிரி ஏதாவது ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணணும். ஓகே, கிரியேட்டிவிட்டி நாய்க்கினி யாரு, அதை எஸ் மீடியா தரும்பாரு. கிரியேட்டிவிட்டி நாய்க்கினி யாரு, அதை எஸ் மீடியா தரும்பாரு. காஸ்டியூம் ட்ரெஸ் இப்போ ஷூட் பண்ண போகிறோம். டே லைட் ஃபீல் வரணுங்கிறதுக்காக சன்கன் லைட்டில் தான் யூஸ் பண்ணுறோம். அவங்க கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ஷூட் போகிறோம். போஸ் அவங்க ரெடி. தங்க நினைவுகள், தங்க தருணங்கள், நல்ல உறவுகள், நட்பின் பகிர்தல். எல்லாம் தருமே அன்பின் நிறமே, நல்ல நினைவுகள் வரமே. Yes media. Say yes, feel yes. ஹாய், என் பேர் மகேஷ்.
இவங்க அனுஷா. ஃபர்ஸ்ட்லி தேங்க்ஸ் டு எஸ்எஸ் மீடியா. இது வந்து என் ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இது ஆல்பம் பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு வந்தோம். ஸோ ஆல்பம் பார்த்தோன்னே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதனால தான் எஸ்எஸ் மீடியா கிட்ட வந்திருக்கோம். ஸோ இப்போது ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்காக வந்திருந்தோம். ஸோ எங்ககிட்ட கொஞ்சம் ரெஃபரன்ஸ் ஃபோட்டோஸ் இருந்தது, அதை காமிச்சோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் க்ரியேட்டிவ்ஸாக அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ் நல்லா வந்திருக்கு. எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு ரேணுகா. ஸோ அவங்களோட இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவான ஐடியாவில் ஃபோட்டோஸ் லாஸ்ட்டாக நல்லா வந்திருக்கு எல்லாமே. ஹாய், நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தோம், அதே மாதிரி வருமானு கொஞ்சம் இருந்தது. பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரேணுகா.